வாழ்க்கையில் சில மனிதர்களிடம் கேள்வியையும் சில மனிதர்களிடம் பதிலையும் எதிர்பார்க்காமல் இருப்பது மிகவும் நல்லது. கோடிப் பொருள் சேர்ந்திருந்தாலும் இறைவன் விதித்த விதிப்படிதான் நாம் அதை அனுபவிக்க முடியுமே தவிர நம் விருப்பப்படி அனுபவிப்பது கடினம். நீ மனிதனாக வாழ்ந்தால் கோவிலுக்கு போவாய், நீ புனிதனாக வாழ்ந்தால் நீயே கோவிலாவாய். பெரிய மனிதனாக இருப்பான், ஆனால் அவனுக்குள் ஒரு சின்னத்தனம் இருக்கும். சின்ன மனிதனாக இருப்பான், ஆனால் அவனுக்குள் மிகப்பெரிய ஆற்றல் இருக்கும். ஏதோ ஒன்றை இழப்பதன் மூலம் ஏதோ ஒன்றை பெறப்போகிறோம் என்று சமாதானம் அடையும் மனதில் இழப்பு இலகுவாகி நம்பிக்கை துளிர்விட ஆரம்பிக்கிறது. உன் உடல் சோர்வுக்கு தான் பிறரால் உதவ முடியும், உன் உள்ளச் சோர்வுக்கு யாராலும் உதவ முடியாது. காத்திருக்காதே. தீய பழக்கங்கள் மூளையை சொக்க வைக்கும், அதுவே நாளடைவில் துன்பத்தில் சிக்க வைக்கும். விட்டுவிடு. உண்மையாக இருப்பவருக்கு ஊரே பகையாகிவிடும். பொய்யானவர்களை ஊரே கொண்டாடும். ஏனெனில் இது கலியுகம். நல்லதோ கெட்டதோ நாம விதைப்பதை மட்டுமே நாளை பெற முடியும். சில சூழ்நிலைகளை கடந்து செல்ல உடல் வலிமையை விட மன வலிமைதான் தேவை. உங்களை முதலில் கட்டுப்படுத்துங்கள், பிறகு உலகமே உங்கள் வசமாகும். ஒரு மனிதனுடைய மகிழ்ச்சியும் துயரமும் அவன் எந்த அளவுக்கு கோபத்தை கட்டுப்படுத்துகிறவனாக இருக்கிறான் என்பதை பொறுத்தே அமைகிறது. குறைவாய் பேசுதலும் மௌனமாய் இருப்பதும் தலை சிறந்த தற்காப்பு. நீ செய்த செயல்கள் ஒவ்வொன்றும் உன் நிழல் போல உன்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். அது நல்லதா இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி, எதையும் தனியாக நின்று எதிர்க்க கற்றுக்கொள். அப்போதுதான் தெரியும் உன் பலத்தின் பலம். மனத்தில் குற்றமான நோக்கமே இல்லாமல் செய்கின்ற நல்ல செயல்களே அறம். அந்த அறம் தன்னலம் உடையதாக இருந்தால் அது வெறும் ஆடம்பரம். வலிமை மிக்க வீரனாக இருப்பதை விட ஒருவன் பொறுமை மிக்கவனாக இருப்பது நல்லது. ஒரு நகரத்தை அடக்கி ஆள்வதை விட தன் கோபத்தை அடக்கி ஆள்வது நல்லது. வாழ்க்கை என்றாலே துன்பங்களும் துயரங்களும் இருக்கத்தான் செய்யும். அதுதான் நியதி என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். துன்பத்தை அழிக்க தூய வாழ்க்கை வாழுங்கள். உன் துன்பத்திற்கு எது காரணமாயிருந்தாலும் இன்னொருவரை புண்படுத்தாதே. இந்த உலகம் 2 வகையான மனிதர்களை கொண்டுள்ளது. மதமில்லாத புத்திசாலிகள் மற்றும் புத்திசாலித்தனமில்லாத மதவாதிகள். யார் வேண்டுமானாலும் கோபப்படலாம், அது எளிதானது. ஆனால் சரியான நபருடன் சரியான அளவில் சரியான நேரத்தில் சரியான நோக்கத்திற்காக சரியான முறையில் கோபப்படும் ஆற்றல் அனைவருக்கும் இல்லை மற்றும் அது எளிதானது அல்ல. ஒரு புத்திசாலித்தனமான பதிலிலிருந்து ஒரு முட்டாள் கற்றுக்கொள்வதை விட ஒரு முட்டாள்தனமான கேள்வியிலிருந்து ஒரு புத்திசாலி அதிகமாக கற்றுக்கொள்ள முடியும். மனிதர்கள் பணத்தை விரும்புவது பணத்துக்காக அல்ல, அவர்கள் அதை கொண்டு வாங்கக்கூடியவற்றிற்காக. உண்மையை பேசுங்கள், உங்களால் முடிந்ததை கொடுங்கள், ஒருபோதும் கோபப்படாதீர்கள். இந்த 3 படிகளும் உங்களை இறைவனை நோக்கி வழிநடத்தும்.